அமித்ஷாவின் தமிழக வருகை அடுத்து கூட்டணிக்கு வரப்போவது யார்? தமிழ்நாட்டுக்கு போன முறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தப்ப பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டது, அதிமுக கூட்டணிக்கு வந்ததுன்னு பல அரசியல் மாற்றங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியில அந்த இரண்டு கட்சிகள் மட்டுமே உறுதியா இருக்கிற நிலைதான் தொடருது. இந்த நிலையில பாமகல ராமதாஸ் அன்புமணி நடுவில் மோதல் நீடிச்சிட்டு வருது. இப்படிப்பட்ட சூழல்ல அமித்ஷா தமிழ்நாடு வரப்ப பாமக கூட்டணியில இணையிற விஷயம், தாவேகாவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு பத்தியெல்லாம் செய்திகள் பேசு பொருளாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒவ்வொரு முறை அமித்ஷா வரும்போது அதிமுக கூட்டணியில ஒரு கட்சி இணையுங்கிறது தொடர் நிகழ்வா மாறப்போகுதா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அதே போல அதிமுக கூட்டணியை கட்டமைக்கிற பொறுப்பை அமித்ஷா கையில எடுத்திருக்காராங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அமித்ஷாவின் தமிழ்நாடு வருகை கூட்டணியில் ஏற்பட போகும் மாற்றம் என்ன? தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியை முடிவு செய்கிறாரா அமித்ஷா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழ்நாடு நலன் சார்ந்து சந்திச்சதா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும், அடுத்த 10 நாட்களுக்குள்ள தமிழ்நாடு வந்த அமித்ஷா அதிமுக கூட்டணிய ஒரே மேடையில இபிஎஸ் பக்கத்துல வச்சுட்டே அறிவிச்சாரு. அப்பதான் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை நீக்கப்பட்டு அதிமுக முன்னாள் அமைச்சரும் இப்ப பாஜக சட்டமன்ற குழு தலைவராகவும் இருக்கிற நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டாரு. இதுவே கூட்டணியில அதிமுக வச்ச டிமாண்ட்ல எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அப்ப கூட கூட்டணிக்கு தலைமை தாங்குற அதிமுக அறிவிக்கல. அமித்ஷா தான் அதிமுக கூட்டணியை உறுதி செய்யறாருன்னு விமர்சனங்கள் எல்லாம் எழுந்துச்சு. இந்த நிலையில இப்ப தமிழ்நாட்டுக்கு வர அமித்ஷா கூட்டணிக்குள்ள வரப்போற அடுத்த கட்சி பத்தி முக்கிய முடிவெடுக்க போறாருன்னு சொல்லப்படுது. போன முறை அதிமுக கூட்டணியை உறுதி செய்யறதுக்கு முன்னாடி துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியை சந்திச்ச நிலையில பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் நீடிக்கிற நிலையில குருமூர்த்தி ராமதாஸ அமித்ஷா வருகைக்கு முன்னாடியே சந்திக்கிறதும் கவனம் பெறுது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த கூட்டணியில பாமக இருக்குங்கிறது அமித்ஷாவோட இந்த வருகையில நிறைவு செய்யப்படலாம்னு சொல்லப்படுது. அதிமுக கூட்டணியை உறுதி செய்யறப்ப ஓபிஎஸ் டிடிவி தினகரனோட எதிர்காலம் என்னங்கிற கேள்விக்கு இன்னும் நாட்கள் இருக்கு, அதுக்குள்ள நல்ல முடிவுகள் எட்டப்படும்னு மழுப்பலான பதில சொல்லியிருந்தாரு அமித்ஷா. இந்த நிலையில அமித்ஷா வரும்போது மதுரை பயணம் மேற்கொள்ற நிலையில ஓபிஎஸ் தரப்பும் டிடிவி தரப்பும் அவரை சந்திச்சு பேச வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு இவங்களோட இணைப்பு பத்தி எதுவும் வெளிப்படையா சொல்லாத நிலையில அவங்களோட எதிர்காலம் குறித்த முடிவுகளும் எட்டப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அதைவிட முக்கியமா நயினார் நாகேந்திரன் தலைமையிலான பாஜகவோட செயல்பாடுகள் பத்தியும், நயினாரே தாவேக திமுகவுக்கு எதிரான அணியை கட்டமைக்கிறோம்னு சொல்லி வரவேற்றதையும் கவனத்துல எடுத்துக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக அங்கம் வகிக்கும்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்தின நிலையில அமித்ஷாவோட அடுத்த கட்ட நகர்வுகள் பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகுத்திருக்கு. அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமைனா கட்சிகளை கூட்டணிக்கு அழைக்கிற பணிகளை அதிமுக முன்னெடுக்கணும். ஆனா அமித்ஷா தான் அதை முன்னெடுத்திருக்கிறாருன்னு எதிர்த்தரப்புல விமர்சனங்கள் எழுது. இந்த நிலையில பாமக தாவேகான்னு எல்லார்கிட்டையும் பாஜகவே பேசும்னா கூட்டணி இறுதியான பிறகு தொகுதி பங்கீட மட்டும்தான் அதிமுக செய்யுமாங்கிற விமர்சனங்களும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக கூட்டணி முறிஞ்ச நேரத்துல பாஜக இனி ஜூனியர் பார்ட்னரா இருக்காதுன்னு அண்ணாமலை சொன்ன விஷயங்கள் கூட்டணி இணைஞ்ச பிறகும் அப்படியே இருக்கா, இல்ல பாஜக பெரியண்ணன் மனப்பான்மையோட நடந்துக்கிறாங்களாங்கிற கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. மொத்தத்துல அமித்ஷாவோட தமிழக வருகை அரசியல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துங்கிறது தான் களம் சொல்ற செய்தியா இருக்கு.